இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கும் சற்று நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக ஒரு விசை நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையீடு, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையீடு, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வேதத்தின் வார்த்தைகள் எங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். உடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவிற்குள் மிகவும் அன்பானவர்களே, தர்மையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் இந்த வேளையிலும் கூட சற்று இறை வார்த்தையை சிந்திக்கும்படியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 90:14 நாம் தெரிவு செய்து கொள்வோம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தர்மையான வேத பகுதியை அநேக முறை நாம் வாசித்திருக்கலாம். மோசே எழுதிய இந்த சங்கீதத்திலே இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் திருப்தி அடைவதே இல்லை. எவ்வளவு பொருட்களை சம்பாதித்தாலும், பணத்தை சம்பாதித்தாலும், புகழை சம்பாதித்தாலும் அவர்களுக்கு அதிலே திருப்தி என்பது கிடைப்பதில்லை. ஆகவேதான் இந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார், உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற ஒரு இரக்கம். அந்த இரக்கத்தை தான் நாம் கிருபை என்று நாம் சொல்கிறோம். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து உங்கள் முன்பதாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் பவுலை தன்னுடைய கிருபையினால் திருப்தியாக்குகிறார். 2 கொரிந்தியர் 12:9 அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும். பவுலை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்தார், எப்படி ஆண்டவர் அவனை சந்தித்தார் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அநேக அற்புதங்களை செய்தவர், அநேக நன்மையான காரியங்களை செய்தவர், அநேக காரியங்களை மிகுந்த துணிச்சலுடன் செய்தவர், ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடினவர். அவர் எத்தனையோ கடற்பிரயாணங்களை, எத்தனையோ சிறை சேதங்களை, எத்தனையோ பனி குளிர் என்று சொல்லி அவர் அநேக பாடுகளை ஆண்டவருக்காக அவர் சந்தித்து இருக்கிறார். தன் வாழ்நாளிலே அநேக ஊழிய நாட்களிலே அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஒரு முறை பவுல் துரோவா பட்டணத்திலே அவர் இருந்த பொழுது, அன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் சீசர்கள் எல்லாரும்
அப்பம் விற்கும்படி வருகிறார்கள். அப்பொழுது சீசர்கள் எல்லாரையும் அமரச் செய்து அவர்களோடு நீண்ட நேரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1 மணி நேரத்தையும் கடந்தது. பிரசங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பெயர் ஐத்திகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் இந்த பிரசங்கத்தை கேட்கும்படி வந்து அமர்ந்திருக்கிறான். சற்றவனுக்கு காற்று தேவைப்பட்டதினால் அவன் என்ன செய்கிறான், ஒரு ஜன்னல் ஓரத்திலே போய் அமர்ந்திருக்கிறான். வேதத்திலே 3வது மெத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த பெரிய கூடாரத்திலே அது 3வது மாடியாக இருந்திருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, அந்த உயர்ந்த இடத்திலே ஒரு ஜன்னலிலே போய் அவன் அமர்ந்திருக்கிறான். பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா மக்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. பகலிலே ஒரு வேளை அவன் வேலைக்கு சென்றிருக்கிறான். ஆகவே ஐத்துக்கு களைப்பாக இருந்திருக்கிறான். அந்த இடத்திலே அவன் இருந்த பொழுது அந்த குளிர்ந்த காற்று அவன் மீது பட்டவுடன் அவன் சற்றே நித்திரை மயக்கத்திற்குள்ளே தள்ளப்படுகிறான். அவன் தரை அப்படியே சாய்கிறது. 3வது மெத்தையில் இருந்து அவன் கீழே விழுகிறான். அவன் கீழே விழுந்த சத்தத்தை கேட்டு அங்கு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் திரும்பி பார்க்கிறார்கள். ஜன்னலிலே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்ட இந்த ஐத்திகு என்ற வாலிபன் கீழே விழுந்து விட்டான் என்று எல்லாரும் ஓடி வருகிறார்கள். பவுல் மேடையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் வேகமாக கீழே இறங்கி ஓடி வருகிறார். எல்லாரும் செல்கிறார்கள். ஐத்திகுவை தூக்கி பார்க்கிறார்கள். அவன் மரித்து போனான். எல்லாருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பவுல் செல்கிறார். அவர்கள் எல்லாரும் விலக்கி பவுல் அவனை பார்த்து இவனுக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் தைரியப்படுத்துகிறார். அவன் மீது விழுந்து அவனுக்காக வேண்டிக் கொண்டு அவனுடைய சரீரத்துக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறார். மரித்து விட்டான் என்று சொல்லப்பட்ட இந்த ஐத்திகு சில மணி நேரத்திற்கு பின்பதாக அவன் உயிரோடு எழும்புகிறான். தன் வாழ்நாளிலே ஒரு பிரசங்க நேரத்திலே 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்த ஒரு வாலிபன் மரித்தவனாய் எடுக்கப்பட்டு பின்பு அவனை உயிரோடு எழுப்பி மாபெரும் அற்புதத்தை நிலைநாட்டியவர் தான் என பவுல். இவர் பாருங்கள், தன் வாழ்நாளிலே அவருக்கு சரீரத்திலே இருந்து ஒரு பலகீனம் இருந்தது. அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வப்பொழுது இது என்னை குத்துகிறது, என்னால் இதை தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவரே, இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த முள்ளை அகற்றிவிடும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறான். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் பாருங்கள், அவன் விண்ணப்பித்த இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. மாறாக அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளக்கும். நீ எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறாயோ, எப்பொழுதெல்லாம் இந்த முள் குத்தப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் உனக்கு என் கிருபை போதுமானதாக இருக்கும், என் இரக்கம் போதுமானதாக இருக்கும், என் அன்பு உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி பவுலை ஆண்டவர் தேற்றுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலக நாட்களிலே உங்களுக்கும் பலவிதமான முட்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதியின் அகோரங்கள் இருக்கலாம். ஆனால் எது இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அந்த பலத்தை வைத்து, அந்த கிருபையை வைத்து பவுல் எஞ்சிய நாட்களெல்லாம் அவர் கழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இவளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மோசே அதனால்தான் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும்
அப்போ அந்த கிருபை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே கொடுக்கிறார். அதிகாலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அப்படியானால் ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடன் நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் நடக்க வேண்டிய காரியங்கள், செயல்படுத்த வேண்டிய காரியங்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு கிடைப்பதாக, உடைய இரக்கத்தை எங்கள் மீது ஊற்றுவதாக என்று கேட்போமே. ஆனால் அவர் நமக்கு கிருபைகளை தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை பழையதல்ல. பழைய காலத்திலே வீடுகளிலே சமைப்பார்கள். ஒரு நாள் அதை சாப்பிடுவார்கள். மீதி இருக்கிற அந்த உணவிலே தண்ணீரை ஊற்றி வைப்பார்கள். மறுநாள் அந்த தண்ணீர் ஊற்றின அந்த பழைய சோறை சாப்பிடுவார்கள். அன்றைக்கும் சாப்பிட்டது போக மீதி இருந்தால் அதிலும் தண்ணீரை ஊற்றி வைப்பார்கள். மூன்றாவது நாள் அந்த உணவு புளித்த உணவாக இருக்கும். அதை புளித்த சோறு என்பார்கள். அதை கூட அநேகர் சாப்பிடுவார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவரோ தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு பழைய இரக்கத்தை, பழைய கிருபையை அவர் கொடுக்க விரும்புவதில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபைகளை புதிதாய் தந்து கொண்டே இருக்கிறார். நம்ம வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருவாரே என்று சொன்னால் அவருக்கு நேற்றை போட்ட காப்பி நம்ம கொடுக்க மாட்டோம். அவருக்கென்று என்ன செய்வோம்? புதிதாக ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்வோம்? அவருக்கு ஏதாவது உணவுகளை தயாரிப்போம், குளிர்பானங்களை தயாரிப்போம், அல்லது நல்ல சூடான காஃபியை கொடுப்போம். நம்மை தேடி வருகிற உறவினர்களுக்கே நாம் அப்படி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தன் கிருபையை புதிதாக கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். மோசேயுடைய நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையை மோசே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று ஜெபித்து இந்த மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு அறிந்து அவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலும் பவுலுக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உபத்திரத்தை அவரால் தாங்க முடியவில்லை. ஆண்டவரிடத்திலே இந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரோ அதை செய்யவில்லை. அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தவர் தான். அவருடைய ஜபத்தினால் எத்தனையோ பேர் பிசாசுகள் ஓடியது, எத்தனையோ பேர் சுகம் பெற்றார்கள். ஐத்திகு உயிரோடு எழுப்பப்பட்டான். இன்னும் எத்தனையோ முறை அவர் பல கடற்பிரயாணங்களிலே தன்னோடு சென்றவர்களையெல்லாம் அவர் காப்பாற்றினவர் தான். ஆனால் தனக்கிருந்த அந்த வேதனையிலிருந்து அவரால் மீள முடியவில்லை. காரணம், அவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு முள், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற முள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் இரக்கம் பூரணமாய் இறங்கும், உன் சரீரத்தை பாதுகாக்கும், உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். எனக்காக இன்னும் நீ நல்ல போர்ச்சேவகனாய் இருப்பாய் என்று சொல்லி அவளோடு கூட அவர் இருந்து அநேக நன்மைகளை செய்தார். என் அன்பிற்குரியவளே, இன்றைக்கு உங்களுக்கும் அதே கிருபைகளை, புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாள் காலையிலும் தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். கரத்திலே உங்களை தாழ்த்தி கேளுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். தன்னுடைய புது கிருபையினால் உங்களை நிரப்புவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்தி சகலத்திலும் உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு விசை நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையீடு, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையீடு, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பு நிறைந்த நல்ல
ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி இந்த கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபித்தது போல, தகப்பனே, பவுலுடைய வாழ்க்கையிலே நீர் அவரோடு இருந்து அவருடைய விலகின நேரங்களில் எல்லாம் அந்த முட்கள் அவரை குத்தும் பொழுதெல்லாம் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் நீரோ, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவனை பலப்படுத்தினீரே, கிருபைகளை தந்தீரே, அவன் மீது இரக்கத்தை காண்பித்தீரே. என்றைக்கும் சுவாமி ஆண்டவரே, எங்களால் இந்த முட்களை தாங்க முடியவில்லை சுவாமி. உலகத்திலே இந்த நாட்களிலே இருக்கிற இந்த கொடிய காலங்களை எங்களால் தாங்க முடியவில்லை. எங்களுக்கு உதவி செய்யும். உடைய இரக்கத்தை சம்பூர்ணமாய் எங்கள் மீது பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த லாக்டவுனிலே படுகிற கஷ்டங்கள் ஆண்டவரே, படுகிற வேதனைகள் ஆண்டவரே, இந்த வியாதிகளினால் சுவாமி வரக்கூடிய திகில்கள், பயங்கள், இவைகளிலிருந்து எங்களை நீக்கலாக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. இந்த வியாதியினிலே சிக்கி ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தார், ஒவ்வொரு நாளும் தார், புதிதாய் தார். உடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும் சுவாமி. உமக்காக எழுந்து நிற்பதற்கு கிருபை தார், வழி நடத்தும். எல்லா ஜனங்கள் மீதும் உடைய கிருபை ஊற்றப்படுவதாக. உடைய கிருபை அளவில்லாமல் இறங்கட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தட்டும். அநேக ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உதவி செய்தருள்வீராக. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னை நிறைவான திருக்கரத்தினால் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.